ஸோ இன்னைக்கு என்ன படத்த பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சட்டென்று மாறுது வானிலை. ஸோ ஜெய் அவர்கள ரொம்ப நாளா நம்ம வந்து மிஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த படம் வந்து ஜெய் அவர்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருக்க போது அப்டின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம்ல கருப்பு வந்திருக்கேப்பா, இந்த படம் எப்படி ஓடும்னா, அமைதியா சில்லா வந்து ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்து இந்த படத்த வந்து மஸ்ட் வாட்சபிள். கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துல டைரக்டர பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாபு விஜய். ஸோ பாபு விஜய் அவரோட பேர இப்ப கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டீங்க. அந்த ஆடியோ லான்ச் ஃபங்ஷனுக்கு அப்புறத்துலருந்து. ஸோ ஏஆர் முருகதாஸ் அவர்களோட அசிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணவர் தான் பாபு விஜய். ஸோ இவரோட படங்களும் வந்து சிமிலரா ஒட்டுனா மாரி தான் இருக்க போது. ஸோ அவரோட படங்களோட சிமிலாரிட்டில இருக்க போது அப்டின்னும்போது, இவரோட கதை ஒரு பக்கம் கேள்விப்பட்டிருந்தேன். முதலமைச்சர் விஜய் அவர்களை வைத்து படம் பண்ணணும் அப்டின்ற ஆசைப்பட்ட ஒரு நபர். ஸோ அப்டின்னும்போது, உள்ள எந்த அளவுக்கு விஜய் ஃபேன்ஸ பூர்த்தி அடைய செய்ற மாரி உள்ள விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா, பார்க்குற இடம்லாம் விஜய் அவர்களோட ரிசம்பிளன்ஸ் தாங்க. ஸோ ஜெய் அவர்களே வந்து விஜய் அவர்கள மாரி பாணியில தான் வந்து உள்ள வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவருமே கிட்டத்தட்ட விஜய் அவர்களோட தீவிர ரசிகனா வந்து காமிச்சிருக்காரு படம் ஃபுல்லா. ஸோ எனக்கு வந்து ஜெய் அவர்கள இப்படி பார்க்கறது கொஞ்சம் புதுமையா இருந்தது. லைட்டா டிசப்பாயின்ட்மென்ட்ட ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெய் அவர்களுக்கே தனியா பாணி இருக்கு. ஸோ அவரோட நடிப்புக்கே கொஞ்சம் ரசிகர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவருக்காக படம் பார்க்குற ரசிகர்களும் இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல ஏன் வந்து அவர் வந்து விஜய் அவர மாரி நான் நடிக்கணும் அப்படின்ற மாரி உள்ள வந்து பெர்ஃபார்மன்ஸ வந்து எதுக்காக வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. கதையா பார்க்கும்போது டாப் நாச்சான ஒரு கதையா இருக்கு. ஸ்கிரீன் பிளேல பட்டைய கிளப்பி இருந்தாங்கன்னே சொல்லலாம். எனக்கு மேக்கிங்ல கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் இருந்தது. என்னன்னா சீன் வைஸ் இந்த ஆர்டர லைட்டா எங்கேயோ மாத்திட்டாங்களோ, பாதியில கதை வந்து புரியாத மாரியே ஒரு சின்ன ஒரு சஞ்சலப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த இன்டர்வல் போர்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல கொஞ்சம் உச்சி கொட்டுறதும், ஃபோன் யூஸ் பண்றதும் கண்டிப்பா நடந்ததுங்க எல்லார் மத்தியிலயும். ஸோ பார்க்கும்போது ஓவராலா பார்க்கும்போது முருகதாஸோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாரி காமிச்சிருக்காரு படம் ஃபுல்லா. யோகி பாபு கரெக்ட்டா போட்டிருக்காங்க. என்னன்னா படத்துக்கு கதைக்கு தேவைப்படல. இவர் பண்ற நடிப்புக்கு தேவைப்பட்டாரு. எதனாலனா இவர கலாய்ச்சிக்கிட்டே இருக்காரு. சீக்கிரமா பனையூர் போயிட்டு விஜய கூட்டு வர போறேன். வரவன்லாம் காப்பு போட்டு சுத்துறான் அப்படின்ற மாரிலாம் கவுண்டர போட்டிருந்தாரு யோகி பாபு அவர்கள். ஸோ ஹீரோயின் அவங்களும் ரொம்ப அழகா அவங்களோட ரோல ப்ளே பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலா வந்து ஜெய் அவர்களும் இந்த ஹீரோயினியும் இவங்க 2 பேரோட பேர் வந்து கச்சிதமா இருந்ததுன்னே சொல்லலாம். ரொம்ப அழகான கப்புலா இருந்தாங்க. ஸோ நல்ல கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஜெய் அவர்கள் இந்த மாரி கதைகளே நெறைய தேர்ந்தெடுத்து பண்ணலாம். அந்த பாடி லாங்குவேஜ மட்டும் விஜய் அவர்கள மாரி பண்றேன்ட்டு கொஞ்சம் பண்ணாம இருந்தாருன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். எங்களுக்கு பழைய ஜெய்ய நாங்க வந்து பார்க்கணும்ப்பா. என்னங்க அப்படின்ற அழுவுற அந்த ஜெய்யெல்லாம் நாங்க வந்து மிஸ் பண்றோம். இவர் வந்து முழுசா அந்த கெட்டப்ல இருக்கிறனால எங்களுக்கு பெருசா ஏத்துக்கும்படியா இல்ல.